அடடா மக்களே! என்னடா இது? இவ்ளோ நாள் வீடியோ போடலையேன்னு யோசிச்சீங்களா? சாரி மக்களே! கொஞ்ச நாள் பிஸி ஆகிட்டேன். பட் இப்போ திரும்பி வந்துட்டோம். அதுவும் நம்ம லுக்கிசம் கதையோட புது பார்ட்டுடன். நம்ம டேனியலுக்கு 2 பாடி இருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குண்டா இருக்கிற பாடிய நம்ம லிட்டில் டேனியல்னு கூப்பிடலாம். அண்ட் இந்த செம்ம ஹேண்ட்ஸமா ஃபிட்டா இருக்கிற பாடிய பிக் டேனியல்னு கூப்பிடலாம். ஓகேவா? லாஸ்ட் 5 பார்ட்ஸ்ல இந்த பிக் டேனியல் லிட்டில் டேனியலா எப்படி மாறுனாங்க? அவங்களோட ஜர்னி என்னன்னு எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த பார்ட்ல என்னடா நடக்குதுன்னு பாப்போமா? எபிசோட் ஆரம்பிக்கும்போது ஒரு குட்டி கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. அத நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். வாஸ்கோவும் நாய்க்குட்டிகளும். ஒரு ட்விஸ்ட். லாஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிக் டேனியல் கேட்டனால ஜே இன்னுவோட நாய்க்குட்டிகளை அடாப்ட் பண்ணிக்கிட்டான். அண்ட் வாஸ்கோவும் ஒரு செம டாக் லவர்னு அங்கதான் நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இந்த கதை கொஞ்சம் முன்னாடி நடக்குது. ஜே இன்னும் அந்த நாய்க்குட்டிகளை அடாப்ட் பண்ணல. வாஸ்கோ பிக் டேனியல் கிட்ட அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கணும்னு சொல்றான். பட் டேனியல் என்ன சொல்றான்னா, அரே அந்த நாய்க்குட்டிகளோட அம்மா ரொம்ப சென்சிட்டிவா இருக்குடா. இப்ப போய் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்றான். லிட்டரலி இது உண்மையான காரணம் கிடையாது. டேனியலுக்கு உள்ளூர வேற ஒரு பயம். என்னன்னா அந்த நாய்க்குட்டிகள் இப்போ டேனியல் வீட்ல தான் இருக்கு. இப்போ வாஸ்கோ வீட்டுக்கு வந்து சப்போஸ் டேனியலோட இந்த பிக் பாடிய பார்த்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம்தான். அண்ட் அந்த நாய்க்குட்டிகளோட அம்மா இன்னும் குட்டி போட்டதுல இருந்து மீரா கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு. சோ வாஸ்கோவும் ரொம்ப ஆர்வமா இருக்கான் அந்த நாய்க்குட்டிகள்ட்ட விளையாடணும்னு. அப்போ வாஸ்கோ கிளம்புறான். பட் அங்க ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு தேஜுன். இந்த தேஜுன் என்ன சொல்றான்னா, அடே என்கிட்ட ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய் இருக்குடான்னு சொல்றான். இத கேட்டதும் வாஸ்கோக்கு செம சந்தோஷம். ஆனா ஜேஸ் வாஸ்கோவை இழுத்துக்கு, டேய் வாஸ்கோ இருடா, இந்த பையன் ரொம்ப ரூடா இருக்கான்டான்னு சொல்றான். அப்புறம் தேஜுன் கிட்ட, டேய் நீ வச்சிருக்க கோல்டன் ரெட்ரீவர் நாய் எந்த சைஸ்ல இருக்கும்டான்னு கேக்குறான் ஜேஸ். அதுக்கு தேஜுன் என்ன சொல்றான்னா, அது ஒரு சிவாவா சைஸ்ல இருக்கும்டான்னு சொல்றான். யோ லிட்டரலி பொய் சொல்ல கூட கொஞ்சம் அறிவு வேணும்பா. ஆனா இவனுக்கு அறிவு வேண்டாம், அட்டென்ஷன் தான் வேணும். அட கொடுமையே. தேஜுனோட சமூக வலைதள வெறி. நைட் ஆகுது. இந்த தேஜுன்னா நம்ம பாக்குறோம். அவன் ஒரு ஆப்ப ஓட்டிட்டு இருக்கான். அந்த ஆப் பேரு ஃபேஸ் பஸ்டர். ஃபேஸ்புக்கோட ஃபேஸ் பஸ்டர்னு இருக்கு. சிம்பிளா சொன்னா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஆப். அதுல சும்மா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா போதும் ஃபேமஸ் ஆகிடலாம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஆப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். அகலமான தோள்பட்டை கொண்ட ஒரு ஆள் உங்களை டேட்டுக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அந்த போஸ்டுக்கு செம என்கேஜ்மெண்ட். பொண்ணுங்கள்லாம் நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தேஜுனும் அதே மாதிரி ஒரு போஸ்ட் போடுறான். பட் இவனுக்கு ஒரு லைக் கூட வரல. அண்ட் இவன் என்ன எழுதிருக்கான்னா, அகலமான தோள்பட்டை கொண்ட ஆளா, டேய் உன்னோட இன்னொரு தோள்பட்டையே எனக்கு தெரியலையேடா. அண்ட் உன்னோட மூஞ்சில 2 முட்டை தொங்கிட்டு இருக்குன்னு எழுதிருக்கான். அட கடவுளே. டேய் கரண், உனக்கு முட்டை வேணுமா? என்கிட்ட இருந்து எடுத்துக்க. இவன் மூஞ்சிலயும் 2 முட்டை தான் இருக்கு. அப்புறம் இந்த தேஜுன் பாக்குறான், நம்ம பிக் டேனியலும் இதே மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணிருக்கான். அதுக்கு 9 மில்லியன் லைக்ஸ். டேய் அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாம்பழ கோட்டையில சோறு போட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான். என்னடா கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் வருது. ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கா, டேய் தயவு செஞ்சு என்ன பிளாக் பண்ணுடான்னு. இப்போ இந்த தேஜுன் என்ன பண்றான்னா, அதே மாதிரி பண்றான். சோறு எடுத்து மாம்பழ கொட்டையில போட்டு, அதை எடுத்து அவனோட அண்டர்வேருக்குள்ள போட்டு, அப்புறம் எடுத்து சாப்பிடுறான். அடச்சே. புனித் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கான்டா இந்த பையன். இந்த புனித் சூப்பர் ஸ்டார லுக்கிசம்ல பாப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த வீடியோவையும் தேஜுன் அப்லோட் பண்றான். பட் 0 லைக்ஸ் 5 கமெண்ட்ஸ். அதெல்லாம் நாம பார்க்காமல் இருந்தா நல்லது. தேஹான் கேங்ஸ்டர் என்ட்ரி. இப்ப பாருங்க, இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆச்சே. பசங்க இருந்தா பொண்ணுங்களும் இருப்பாங்களே. இந்த தேஜுன் ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல பார்க்கறான். அவ ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பார்த்தா, ஒரு 2, 3 போஸ்ட பார்த்தாலே தெரிஞ்சுது. பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற, சும்மா ஃபாலோ லைக் பண்ற மாதிரி பொண்ணு. சிம்பிளா சொன்னா ஃபாலோ அண்ட் லைக் பொண்ணுங்க. இந்த தேஜுன் அந்த பொண்ணுக்கு தினமும் மெசேஜ் பண்றான். பட் அவ ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல. டேய் ரிலேட்டபிளா இருக்கேடா இந்த விஷயம். பட் அந்த பொண்ணு இவனோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. பட் வேற ஒரு பையனோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிருக்கா. தேஜுன் அவனோட அக்கவுண்ட பாக்குறான். அவன் ஒரு கேங்ஸ்டர். அவன் பேரு தேஹான். அவன் நல்ல ஃபேமஸ், பணக்காரன் அண்ட் பொண்ணுங்களுக்கு பின்னாடியும் சுத்துறவன். இந்த தேஜுனுக்கு இதுதான் வேணும். பட் அவனுக்கு நார்மல் கண்டென்ட்ல என்கேஜ்மெண்ட் கிடைக்கல. சோ அவன் என்ன பண்றான்னா, சீக்கிரமா என்கேஜ்மெண்ட் கிடைக்க என்ன வழி இருக்கோ அத பண்றான். அதுவும் ரொம்ப கேவலமான வழி. ஹேட் வீடியோஸ். தேஜுன் தேஹானுக்கு எதிரா ஹேட் வீடியோஸ் போடுறான். அவனை என்னென்னமோ பேசுறான். அவன் அம்மாவை கூட இழுத்து பேசுறான். அப்புறம் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிடுறான். எப்படியும் கொஞ்சமாவது என்கேஜ்மெண்ட் வரும், இல்லனா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான்.
பட் காலையில பார்த்தா அந்த வீடியோ வெடிச்சு சிதறுது. ஒரே வீடியோல 10 நிமிஷத்துல அவனுக்கு 10 ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க. அப்புறம் சீன் மாறுது. நாம தேஹான பாக்குறோம். அவன் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இந்த பையன் தேஹானோட தம்பியோட காரை திருடி அப்புறம் அவனுக்கு ஒரு பேக கொடுத்திருக்கான். சோ தேஹான் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த காருக்காக அவன் $70 கேட்கிறான். 2 காருமே $30க்கு தான் வாங்கினானா. அட கடவுளே! நான் என்ன நினைச்சேன்னா இந்த தேஹான் ஆன்லைன்ல மட்டும்தான் கேங்ஸ்டர் மாதிரி நடிக்கிறான் போல, நிஜத்துல அப்படி இல்லைன்னு நினைச்சேன். பட் இவன் நிஜத்திலேயும் கேங்ஸ்டர் தான்பா. நம்பவே முடியல. புனித் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு இப்போ ராஜா தலால பாக்குறோம். தேஹானோட நண்பர்கள் தேஜுன் போட்ட அந்த ஹேட் வீடியோவை அவனுக்கு காட்டுறாங்க. அத பார்த்ததும் தேஹானுக்கு செம காவம். இப்போ ஸ்கூல்ல எல்லாருமே தேஜுன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டான். நம்ம ஆளு பாப்ரிகா டிவில லைவ் ஸ்ட்ரீம் பண்றவனோ அவனை அணுகிறான். அவன் என்ன சொல்றான்னா, நானும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபூல் ஆக போறேன்னு சொல்றான். பாப்ரிகா டிவில 3 பெரிய ஸ்ட்ரீமர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் யுயி கிம், இன்னொருத்தன் தோ அண்ட் டூக். டூக்குக்கும் தோவுக்கும் சந்தோஷம். அவன் பிக் டேனியலையும் அவனுடைய டீமுக்கு கூட்டிட்டு வர வந்திருக்கான். நான் ரொம்ப மரியாதையா அன்பா பேசுறேன். இந்த முறை அவன் பாசியா கூட பேசலன்னு சொல்றான். ஆனா தோவுக்கு கோபம் வருது. அவன் ஜாக் கிட்ட, டேய் தோ, நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். நீ என்னடா பண்ணுவ? சண்டை போடணுமா? நான் உன் வேலைக்காரன் இல்ல, ஓகேவா? மரியாதையா பேசி என்கிட்ட தோ சொல்றான். தோ பயந்துடுறான். பட் இங்க ஒரு ட்விஸ்ட். கிறிஸ்டலும் அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அண்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கிறிஸ்டல் தான் பாப்ரிகா டிவியோட மேஜர் ஷேர் ஹோல்டர். அடடே! அவ என்ன சொல்றான்னா, இந்த தோ கொஞ்ச நாளா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். சோ இந்த ஃபேம் அவனுக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. இவனை பிளாக் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதே பக்கம் தோவும் ஜாக்கும் ஒரு பைக்கு வராங்க. பட் எல்லாருமே அவங்கள தடுக்கிறாங்க. ஆனா தோ என்ன சொல்றான்னா, உனக்கு நண்பர்களே இல்ல, எல்லாரையுமே உன் அடிமைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இத கேட்டதும் ஜாக் எதுவுமே பேசாம பின்வாங்கிடுறான். ஈவினிங் ஆகுது. தேஜுனுக்கு செம பரபரப்பு. ஏன்னா ஹேட் வீடியோஸ் தவிர வேற என்ன போட்டாலும் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் வரல. அவன் பாக்குறான், ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். உன் கேர்ள் ஃபிரெண்ட் உன்கிட்ட கோவமா இருக்கான்னா நீ அவளை ஏமாத்தி இருக்கேன்னு அர்த்தம்னு. சும்மா கமெண்ட மட்டும் பாருங்க. உன் வார்த்தைகள் ரொம்ப டச்சிங்கா இருக்குடா அக்கா. உன்னை டச் பண்ணணும்னு இருக்குடா. இப்படின்னு செம ஸ்வீட்டா நல்ல கமெண்ட்ஸ்லாம் அந்த பையன் போஸ்டுக்கு இருக்கு. பட் தேஜுனோட டிஎம்ல மக்கள் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தன் உன்னை கொல்லுவேன்னு சொல்றான். அண்ட் மீனா என்ன சொல்றான்னா, அண்ணா யாராவது என்ன பிளாக் பண்ணுங்கன்னு. இப்போ இந்த தேஜுன் என்ன பண்றான்னா, ஹேட் வீடியோஸ் தவிர வேற எந்த கண்டென்ட்லயாச்சும் அவனுக்கு வியூஸ் கிடைச்சா அவன் தலைமுடிய மொட்டை அடிச்சுக்குவானா. வியூஸுக்காக இவன் பைத்தியக்காரத்தனமா பண்றான். ப்ரோ, இவன் டெஃபினெட்லி புனித் சூப்பர் ஸ்டார் தான். தேஹான் பத்தி பேசணும்னா அவன் தேஜுன் மேல கோபமா இருக்கான். பட் அவன் என்ன சொல்றான்னா, நாம 19 வயசுக்காரங்க, நாம இப்ப மெச்சூர் ஆகிட்டோம், அவனை விட்டுடு அப்படின்னு சொல்றான். அண்ட் எப்படியும் அவன் டேனியலை பத்தி அவங்க அம்மாவை பத்தி பேசுவான். நான் மறுபடியும் அவனை தேவையில்லாம பேசுவேன்னு சொல்றான். இப்ப பாருங்க, சில கிரியேட்டர்ஸ் ஒரு கான்ட்ரோவர்சியை ஃபேஸ் பண்ணும்போது ஜெனரல் ஆடியன்ஸ் அந்த கான்ட்ரோவர்சியை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஹார்ட்கோர் ஆடியன்ஸ் அவங்க கேரக்டர்ஸ் கூடவே இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் நிறுத்தணும்னு நினைப்பாங்க. டேய், ஹார்ட்கோர் ஆடியன்ஸ் ஆச்சே, எங்கடா போனீங்க? பட் இங்க மோஸ்ட்லி ஜெனரல் ஆடியன்ஸ் தான். சோ ஆடியன்ஸ் இந்த கான்ட்ரோவர்சியை செமையா என்ஜாய் பண்றாங்க. அண்ட் மறுபடியும் இந்த வீடியோவும் வெடிச்சு சிதறுது. சரி, தேஜுன் கொஞ்சம் பயப்படுறான். ஏன்னா அந்த ஹேட் வீடியோ வெடிச்சதுனால ஒருவேளை டாஹன் நிஜமாவே இவன் பின்னாடி போனா என்ன பண்றதுன்னு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, எதுவும் நடக்காது, அவனுக்கு நீ எங்க இருக்கன்னு கூட தெரியாதுன்னு சொல்றான். அண்ட் அவங்களுக்கு ஹேட் வீடியோஸ்க்கு வியூஸ் வரதுனால ஒரு பிராண்டோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வருது. டாஹனுக்கு சந்தோஷம். அண்ணா ப்ரமோஷன் வந்துருச்சுன்னு. பட் அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. ஏன்னா டாஹன் அவனோட பேஜ்ல ஒரு விஷயம் அப்லோட் பண்றான். டாஹன் என்ன சொல்றான்னா, இந்த 2 எலிகளும் என் மேல நிறைய ஹேட் வீடியோஸ் போடுறாங்க. வாழ்த்துக்கள் பசங்களா, என் அட்டென்ஷனை நீங்க வாங்கிட்டீங்க. இந்த வீடியோக்கு என் பதில் என்னன்னா, ஐ எம் கமிங் ஃபார் யூ. பட் டூ சொன்ன மாதிரி டாஹனுக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இவங்கள பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது. பட் பப்ளிக்ல யாராவது ஒருத்தனுக்கு தெரியுமே. சோ கமெண்ட்ஸ்ல இவங்கள பத்தி தெரிஞ்சவங்க, இவன் டூ, இவன் ஜே ஹைல படிக்கிறான்னு சொல்றாங்க. பாவம் பசங்க கமெண்ட்ல நாயா பிச்சு போட்டாங்க. அண்ட் இப்போ டாஹன் ஒருவரை லைவ் ஸ்ட்ரீம் பண்றான், இல்லனே இந்த கேஸ் பத்தி மறுபடியும் வீடியோஸ் அப்லோட் பண்றான். அதாவது நாங்க இங்க வந்துட்டோம், இவங்கள கொல்ல போறோம், பிடிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ட்ரஸ்டில் சிக்கிய தேஜன் அண்ட் டோ. டே, எதுக்கு நம்ம மறைஞ்சிருக்கணும்? அவங்க தானே எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும்னு தேஜன் சொல்றான். ஏன்னா வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிடலாம். பட் தேஜன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு நண்பன் கூட இல்லடா. சோ நான் எங்க இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். டூ அவங்கிட்ட, டே, உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுடா, அப்போதான் யாருமே உன் போனை ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்றான். பட் தேஜனுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் இல்லாம சாப்பாடே இறங்காது. அவன் போனை எடுத்துட்டு உட்காந்து ஃபாலோவர்ஸை பாக்குறான், கமெண்ட்ஸை பாக்குறான். அவன் ஒரு கான்வர்சேஷன் நடுவுல இருக்கும்போது அவனோட டிஎம் பாக்குறான். அவன் தினமும் மெசேஜ் பண்ண அதே பொண்ணு ரிப்ளை பண்ணியிருக்கா. அந்த பொண்ணோட பேரை கேட்டதும் டோபிக்கு சந்தோஷம்.
இந்த பர்வஸ் பையன் என்ன மெசேஜ் பண்ணணும்னு யோசிக்கிறான். இன்னைக்கு வானிலை ரொம்ப நல்லா இருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்னு. பட் அவன் போனை டோபி கிட்ட இருந்து புடுங்கி மேன்ஷனுக்கு எப்போதாவது வான்னு சொல்றான். டோபி அவளுக்கு மெசேஜ் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறான். என் நம்பனும் என் கூட வர்றான்னு சொல்றான். ஆச்சரியமா அவளும் சரின்னு சொல்றா. பாருங்க, எனக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டீஸ் இல்ல. நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்களே பண்ணுங்க. நான் சொல்றேன், அதை பண்ணாதீங்க. படிங்க, எக்ஸாம்ஸ் வருது. இந்த 2 பசங்க எப்படி அங்க போனாங்க? ஆச்சரியமா அந்த பொண்ணு வர்றா. பட் அவளோட முகம் இன்னும் காட்டல. ஏன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜாக்கின் கதி அண்ட் டாஹனின் தாக்குதல். இப்போ நாம ஜாக் கிட்ட வரோம். அங்க டாஹனோட நண்பர்கள் அந்த 2 அழகான பொண்ணுங்க பத்தி கேக்குறாங்க. ஜாக்குக்கு எல்லாமே தெரியும். அவன், எனக்கு எதுவும் தெரியாதுடா, நான் போறேன்னு சொல்றான். அண்ட் அவனோட கைக்கு பிளாஸ்டர் இன்னும் காயட்டல. அதாவது ப்ரோவோட கை இன்னும் காயவில்லை. பட் தேஜனோட நண்பனுக்கு ஜாக்கோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. சோ அவன் ஜாக்க அடிக்க போறான். பட் ஜாக் பதிலுக்கு அவனை போட்டு பொழக்கிறான். ஜாக் என்ன சொல்றான்னா, டே, ஒருத்தர் 2 பசங்களை காலால அடிக்கிறான்னு மக்கள் பார்த்தா நல்லா இருக்காதுடான்னு சொல்றான். 2 பேருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க ஜாக் கிட்ட வம்பு பண்ண போறது இல்ல. பட் அப்போ ஒரு பையன் ஜாக்க பேஸ்பால் பேட்டால தாக்குறான். அதுவும் நேரா அவனோட கையில. அண்ட் இவன் வேற யாரும் இல்ல, டாஹன் தான். அவன் மறுபடியும் ஜாக்க தாக்குறான். செம வலி அவனுக்கு. டாஹன் அவனை மேலும் தாக்குறான். பட் அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இப்ப அவசரம், இல்லனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொல்றான். இந்த சீன் ஜாக்குக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துது. எப்போ ஹிம்சுக், அதாவது லிட்டில் டேனியல் முதல் தடவையா இங்க வந்தானோ, அப்போ ஜாக் அவனை அடிச்சப்போ கடைசியில, இப்போ எனக்கு நேரம் இல்ல, இல்லனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொன்னான். அடடா, இது ஒரு சின்ன பிளாஷ்பேக். திரும்பவும் கேஃபேக்கு போவோம். அங்க தேஜனும் டோவும் இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டா. அவளோட முகம், அவளோட பாடி எல்லாமே அதே மாதிரி இருக்கு. பட் இந்த பொண்ணு வேற யாரோ. அவள பார்த்தா குழந்தைகளை சாப்பிடுற ஒரு அசிங்கமான விச் மாதிரி இருக்கு. அண்ட் அவளோட நண்பியும் வர்றா. அவ ஆன்லைன்ல பார்த்த மாதிரி இல்லவே இல்ல. டோக்கு புரியுது, அவங்க போட்டோஷாப் யூஸ் பண்ணிருக்காங்க. டோ சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். தேஜனியும் அவன் கூட கூட்டிட்டு போறான். அவங்க வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. பட் அப்போ ஒரு கார் வந்து டோவை இடிக்குது. தேஜுன் வெர்சஸ் நைட்மேர் டாஹன். டாஹன் வெளியே வரா. அவன் 2 பேரையும் பிடிச்சிடுறான். அண்ட் எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் டாஹனை கூட்டிட்டு போல. அவங்கள பொது இடத்துல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிற மக்கள் பாக்குறாங்க. ஒருத்தன், நாம போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்றான். பட் டாஹனோட நண்பர்களே, ஆமா ஆமா சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, மக்கள் என்ன நினைக்கணும்னா, இந்த பசங்க தான் சரி, அண்ட் அடி வாங்குற டோவும் தேஜனும் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு மக்கள் நினைக்கணும். ஒரு வயசான தாத்தா அவங்கள பார்த்து, சத்தம் போடாதீங்கடான்னு கத்துறான். அண்ட் டாஹன் சாரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு நல்ல பையன் மாதிரி நடிக்கிறான். சோ இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி அப்லோட் ஆக போகுது. ஒரு நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ண இவனோட ப்ரோ வெறும் கை கால் மட்டும் இல்ல, மூளையையும் யூஸ் பண்றான். இப்போ எல்லாருக்கும் இவனோட மேட்ரகனை பத்தி தெரிஞ்சிடுச்சு. இந்த வீடியோஸ் எல்லாமே பிக் டேனியல் ஜாக் பாக்குறான். டாஹன் ஒரு வீடியோவை அப்லோட் பண்றான். அதுல டோ மாட்டிக்கிட்டான், பட் தேஜும் தப்பிச்சிட்டான்னு தெரிய வருது. அங்கிருந்து டாஹன் என்ன சொல்றான்னா, யாராவது அவனை பத்தி தெரிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க என்ன. கமெண்ட்ஸ்ல நாம பாக்குறோம், அந்த பாவம் பையன் பிச்சு போட்டு ஒரு சந்தில ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஒரு கப்பல் அவனை கண்டுபிடிச்சு அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ரோ தான் ஒரு ஸ்டார் ஆகிட்டோம், ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறான். அவனுக்கு முழு நம்பிக்கை. அதே சந்தில இருந்து இன்னொரு ஹேட் வீடியோவை அப்லோட் பண்றான். டாஹனை பத்தி பேசணும்னா, அவன் டாஹனை அடிச்சுட்டு எப்படி அவனுக்கு இவங்க அங்க இருக்காங்கன்னு நமக்கு சொல்றான். அந்த கேஃபேக்கு மீட் பண்ண வந்த பொண்ணுங்க தான் டாஹனுக்கு அவங்களோட லொகேஷனை கொடுத்துருக்காங்க இவங்க அங்க இருந்து ஓடி போனப்போ. இப்போ ஜாக் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். பிக் டேனியல் என்ன நினைக்கிறான்னா, ஜாக் டோவை காப்பாத்த போறான்னு. பட் ஜாக் தெளிவுபடுத்துறான். டே, எனக்கு டோ கூட எந்த சம்பந்தமும் இல்லடா, அவனை நான் அடிக்க போறேன்னு அர்த்தம் இல்லடான்னு சொல்றான். அண்ட் டோ லிட்டில் டேனியலுக்கு கடந்த காலத்துல நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ணல. பட் சீல தனியா விட்டுட்டு போக முடியாது. சோ பிக் டேனியல், நானும் ஜாக் கூட போறேன்னு சொல்றான். அண்ட் வாஸ்கோக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் தெரிய வருது. சோ அவன் தன்னோட கிளாஸ்மேட்டை காப்பாத்த தனியா போக முடிவு பண்றான். வாஸ்கோ டோவோட கிளாஸ்ல தான் இருக்கான். அண்ட் அவனை காப்பாத்துறதுக்கு காரணம் அவன் அவங்க கிளாஸ்ல இருக்காங்கிறது இல்ல. காப்பாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, வாஸ்கோ கோல்டன் ரிட்ரீவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். அடடா, செம்ம காமெடிடா இது. அண்ட் இந்த அசிங்கமான டாகனை பத்தி பேசணும்னா, அவனை கண்டுபிடிச்சு அப்புறம் அவனை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோவை போடுறான். இந்த நேரத்துல அவனோட 2 நண்பர்களும் டாகனோட ஹார்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வாஸ்கோவும் திடீர்னு வர்றான். அண்ட் முதல் வேலையா, நான் அவங்களுக்கு உதவ வரலன்னு சொல்றான். பட் பிக் டேனியல் வாஸ்கோவை பார்த்து, நீ தனியா வந்தியான்னு கேட்கிறான். வாஸ்கோ, ஆமா, பட் எனக்கு தேவைப்பட்டா ஜெஸ்ஸை இங்க டெலிபதி மூலமா கூப்பிடுவேன்னு சொல்றான். பாருங்க, கடந்த காலத்துல வாஸ்கோ தனியா இருந்தப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஜெஸ் அவனோட முழு கேங்கோட அவன் வந்தான். ஆக்சுவலா ஜெஸ் வாஸ்கோவோட போன்ல ஒரு ட்ராக்கர் போட்டிருக்கான். அண்ட் வாஸ்கோ கிட்ட என்ன சொல்றான்னா, நாம ரொம்ப நல்ல நண்பர்கள், நாம பிரெயின் மூலமா கனெக்ட் ஆகி இருக்கோம், அதாவது நம்ம டெலிபதி மூலமா பேசிக்கலாம்னு சொல்றான். அடடா, டாகன் என்ன பண்றான்னா, அவங்கள வீடியோ எடுத்து அவங்கள குளிர்ல நிறுவனமாக்குறான். அண்ட் இதெல்லாம் காந்திஜியோட 3 குரங்குகளும் பார்த்துட்டு இருக்கு.
பாருங்க, இப்போ நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா இதெல்லாம் நிஜம்னு. பட் இல்ல. இது எல்லாமே ஃபேக். டாகன் தேஜனுக்கு ஒரு டீ பேக்க குடுத்து, "நீ நல்லா நடிச்ச. இத வச்சுக்கோன்னு" சொல்றான். இத கேட்டதும் நம்ம பசங்களுக்கே ஆச்சரியம். பாருங்க, சீன் என்னன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் இதெல்லாம் உண்மதான். பட் படிப்படியா டாகனுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த கான்ட்ரோவர்சினால அவனோட வியூஸும், ஃபாலோவர்ஸும் செமையா பூஸ்ட் ஆகுது. அவன் நெனச்சா எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். பட் அவன் என்ன முடிவு பண்றான்னா, ஒரு ஃபேக் ஸ்டோரிய உருவாக்கி, அத மேலும் ப்ரமோட் பண்ணணும்னு. ஆக்சுவலா முன்னாடி என்ன நடந்துச்சோ, அவன் தேஜன தப்பிக்க வச்சான். அதுவும் அவனோட பிளான் தான். அவன் தப்பிப்பான், நாம அவன கண்டுபிடிப்போம், மக்கள் ஆர்வமா இருப்பாங்க, நாம நம்ம பேஜ்ல என்கேஜ்மென்ட் காட்டுவோம்னு. இந்த பையன் முன்னாடி இப்படி இல்ல. பட் இப்போ வியூஸ்க்காக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். அதே விஷயத்தை அவன் ஒவ்வொரு முறையும் பண்ண முடியாது. அதாவது அவன ஒவ்வொரு முறையும் தப்பிக்க வைக்க முடியாது. சோ இந்த முறை அவன் என்ன முடிவு பண்றான்னா, இந்த 2 பேர்ல ஒருத்தன் 3வது மாடியில இருந்து குதிக்க முயற்சி பண்ணுவான். அண்ட் அதுக்கு முன்னாடி அவன் உண்மையிலேயே இந்த 2 பேர்ல ஒருத்தன 3வது மாடியில இருந்து தூக்கி போடணும். அவனோட ஆட்கள் வர்றாங்க. டாகன் அவங்கள பார்த்து, "என்ன பண்ணுங்க, நீங்களும் என் கூட வாங்கன்னு" சொல்றான். அதாவது டாகன் ஆன்லைன்ல என்ன காட்டுவான்னா, 3 பேர காப்பாத்துறோம். அண்ட் நாம இந்த 3 பேரையும் அடிச்சுட்டோம்னு. அண்ட் இதெல்லாம் மூலமா அவனுக்கு வியூஸ், ப்ரமோஷன்ஸ் அண்ட் அவனோட அக்கவுண்டோட மதிப்பு அதிகரிக்கும். அவனோட உண்மையான பிளான் என்னன்னா, அவனோட அக்கவுண்டோட மதிப்ப செமையா பெருசாக்கணும். அப்புறம் அத திரும்பவும் குடுத்துறணும். பட் வாஸ்கோக்கு அவனோட பேச்செல்லாம் காதுல விழல. அவன் டேஜுன் கிட்ட போய், "சாரி கேளு அண்ட் என் கூட இங்க இருந்து கிளம்புன்னு" சொல்றான். டாகான் என்ன சொல்றான்னா, எல்லாம் முடியிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து கிளம்ப போறதில்லன்னு. வாஸ்கோ கோஸ் கிட்ட, டாகானோட நண்பன், "டேய், நீ உண்மையிலேயே எல்லாத்தையும் படம் பிடிக்கணும்னு நினைக்கிறியா? நீ ஆமான்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் உன்னை மதிக்கிறேன்னு" சொல்றான். டேஜுனுக்கு என்ன தேவைன்னா வெறும் அட்டென்ஷன் தான். பட் இது இவ்ளோ தூரம் போகும்னு அவனுக்கு ஐடியாவே இல்ல. அவன் அழுது, "எனக்கு அட்டென்ஷன் தான் வேணும். பட் இது இவ்ளோ தூரம் போகும்னு எனக்கு ஐடியாவே இல்லன்னு" விளக்கம் சொல்றான். வாஸ்கோ அவனோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். டாகன் அவனை தடுக்கிறான். பட் வாஸ்கோ பயந்த மாதிரி தெரியல. கோபமான டாகான் வாஸ்கோவோட காலரை பிடிக்கிறான். அவனோட மூஞ்சிய பார்த்தாலே தெரியும், அவனும் பயந்துட்டான்னு. வாஸ்கோ ரொம்ப மென்மையா அவனோட காலர்ல இருந்து அவனோட கைய எடுக்கிறான். வாஸ்கோ அவனோட கைய ஓரமா பிடிச்சிருந்தான். அண்ட் அந்த ப்ராசஸ்ல அவனோட கை செமையா காயப்படுது. டாகனுக்கு புரியுது, வாஸ்கோ கிட்ட இங்க வம்பு பண்ணா ரொம்ப அதிகமா செலவாகும்னு. வாஸ்கோ அவன்கிட்ட, "டேய், நான் சண்டை போட வரல. நான் என் நண்பனை கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு" சொல்றான். டாகான் ரொம்ப சந்தோஷம். குறைஞ்சது வாஸ்கோ கூட சண்டை போட வேண்டான்னு. பட் வாஸ்கோ கிளம்பல. அவன் அங்க நின்னு ஜாக்க பாக்குறான். ஜாக் போய் டூவ காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில வாஸ்கோ அவனை பாக்குறான். பட் ஜாக்குக்கு அந்த எண்ணமே இல்ல. அவன் இங்க வந்தது டாகனை அடிக்கதான். பட் நமக்கு தெரியும், ஜாக்குக்கும் அவனோட நண்பர்கள் மேல அக்கறை இருக்கு. அவன் வெறும் ஷோ போடல. ஜாக்கோட கை உடைஞ்சிருக்கிறதுனால டாகான் அவனோட பேட்டை தூக்கி போட்டுட்டு, "நான் உன்னை வெறும் கையால சண்டை போடுறேன்னு" சொல்றான். டாகானோட ஃபோக்கஸ் ஜாக்கோட கால்ல தான் இருக்கு. ஏன்னா அவன் அவன் கூட சண்டை போட போறான். பட் ஜாக் அவனோட கையை யூஸ் பண்ணி 2 குத்துல டாகானோட மூக்க உடைக்கிறான். டாகானை அடிச்ச பிறகு ஜாக் டாகானுக்கு ஒரு ஜாக்கெட்டை கொடுத்து அவனை கூல் பண்றான். பாருங்க, நண்பர்கள் நடுவுல சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு பிஷல் ஹோமி ஹோமி தான். வாஸ்கோ டாகானோட மத்த 2 குரங்குகளையும் ரொம்ப ஈஸியா டாமினேஷன் பண்றான். அப்புறம் வாஸ்கோ பிக் டேனியல் கிட்ட, "நீ எதுவும் பண்ணாத. ஒன்னு பண்ணு. போன் எடுத்துட்டு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுன்னு" சொல்றான். பிக் டேனியல் அதே மாதிரி பண்றான். அவன் ஆடியன்ஸ் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்றான். சில ஃபேக் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அண்ட் பிடி டால் போட்ட வீடியோ ஃபேக்னு. டேனியல் நினைச்சா அதுல இருந்து பணம் சம்பாதிக்கலாம். பட் ஏன் அவன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பட் ஆமா, மக்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு யாரும் டாகான வெறுக்கல. எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே டேஜூனை தான் வெறுக்கிறாங்க. முடிவும் புது ஆரம்பமும். அண்ட் நாம ஸ்கூலுக்கு வரும்போது அந்த நாய் கூயர் இன்னும் மீரா கையால தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ட் அதே கிளாஸ்ல நாம இந்த பையனை பாக்குறோம். ஒருவேளை அவன் பேரு ஜீஹோ. அவனோட ஜிம் யூனிஃபார்ம மறந்துட்டான். சோ டூ அவனுக்கு அவனோட யூனிஃபார்ம கொடுக்கறான். அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான். இத பார்த்து ஜாக்குக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாஸ்கோக்கும் கூட. ஏன்னா இப்போ அவன் ஒரு கோல்டன் ரிட்ரீவர் கூட விளையாடிட்டு இருக்கான். வாஸ்கோவும் ஜெஸ்ஸும் டேஜூன் வீட்ல இருக்காங்க. இந்த சீனுக்கு பிறகுதான் அவன் ஒரு கோல்டன் ரிட்ரீவரை அடாப்ட் பண்ணியிருக்கணும். சோ ஆமா, அவனுக்கும் நல்லபடியா முடிஞ்சது. சோ விசி, வாஸ்கோ, பிக் டேனியல ஜாக்க அடிச்ச அன்னைக்கு 3 பேருமே அங்க போனாங்க. ஜெஸ்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணி போனான். பட் அவன் தொலைஞ்சிட்டான். பாவம் பையன். அவனுக்கு உதவ சரியான நேரத்துல வர முடியல. ஜேயின் நாய் பயம். இந்த எபிசோட் இங்க முடிஞ்சு, இதுக்கப்புறம் இன்னும் அவளோட நாய்க்குட்டிகளும் பத்தின கதை ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த எபிசோட்ல பேசிக்கலா ஜே அவனோட பயத்தை ஓவர் கம் பண்ணுவான். அவனுக்கு நாய்கள்னா பயம் இல்லையா? கதை அங்கதான் ஆரம்பிக்குது. ஜேயோட வீட்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க நாம ஜேக்கு நாய்க்குட்டிகள்னா பயமா இருக்கிறத பாக்குறோம்.
பட் ஜேயோட வேலைக்காரன் ஜேய இந்த நாய்கள் கூட வாக்கிங் போக வற்புறுத்தி அனுப்புறான். ஜே நாய்க்குட்டிகளை வெளியே கூட்டிட்டு போறான். பட் அவன் இன்னும் பயந்துட்டு தான் இருக்கான். பட் அப்போ அவனுக்கு பிக் டேனியலும் இனுவும் அவனோட நாய்க்குட்டியும் குறுக்க வாங்க. ரெண்டு பசங்களும் சந்திக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்களோட குழந்தைங்கள சந்திக்குது. அவங்க வழியில போறாங்க. பட் அப்போ ஜே பாக்குறான், ஒரு நாய்க்குட்டி பாட்டி பண்ணிடுச்சு. ஜே ஒரு நல்ல குடிமகன். அவ அதை சுத்தம் பண்ண போறான்னு பாக்குறான். பட் அப்போ ஒரு நாய்க்குட்டி வந்து அவனை தடவ வருது. பட் ஜே பயந்துடுறான். சோ அவன் அந்த நாய்க்குட்டியை ஒரு கம்பத்துல கட்டிட்டு சுத்தம் பண்ண போறான். அவ சுத்தம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது நாய்க்குட்டிகள் அங்க இல்ல. அவன் நாய்க்குட்டிகளை தேடி ஓடுறான். அண்ட் நாம பாக்குறோம், அந்த நாய்க்குட்டிகள் தப்பான இடத்துக்கு போயிருக்கு. நாய்க்குட்டிகளை பார்த்தா தெரியுது, ஒரு பொண்ணு அண்ட் 3 பசங்க. அண்ட் பாருங்க, அந்த பொண்ணு வெறும் ரெட் பிளாக் தான் லவ் பண்றா. இந்த நாய் அந்த நாய்க்குட்டியை தாக்குது. பட் அதோட பிரதர் ஒன்னு நடுவுல வருது. அது ஒரு ரொம்ப வேதனையான சீன். உண்மையை சொல்லணும்னா, அதோட பிரதர் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றான். பட் அந்த பெரிய நாய் அவனோட பிரதரை விடல. பட் அப்போ அந்த அம்மா அவங்கள காப்பாத்த போறா. அவன் நாய்க்குட்டியை காப்பாத்துறா. பட் அது செமையா காயப்படுது. இப்ப பாருங்க, இனுவும் ஒரு வளர்ந்த நாய் தான். பட் இந்த நாய்க்கு முன்னாடி அவளால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த அசிங்கமான நாய்க்கு முன்னாடி. இனுவும் அவனோட பிரதர் டேனியல் கிட்ட ஒரு நிமிஷம் இருந்தா. இங்க எப்படி வந்தா? இனு திடீர்னு ஓடி போயிட்டா. அண்ட் டேனியலுக்கு அவ எங்க போனான்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஜாஸ் அவன்கிட்ட நாய்க்குட்டிகள் காணாம போச்சுன்னு சொல்றான். அண்ட் அவன்கிட்ட அதோட அம்மாவும் காணாம போச்சுன்னு சொல்றான். அவங்க ரெண்டு நாய்க்குட்டிகளையும் அவங்க அம்மாவையும் தேடுறாங்க. அண்ட் நாம பாக்குறோம், இன்னும் செமையா காயப்பட்டிருக்கா. அந்த புள்ளிக்கு முன்னாடி அவளால ஒன்னும் பண்ண முடியல. இந்த அசிங்கமான நாய். அப்போ இனு அவ தாக்குது. அண்ட் அதோட கழுத்தை கடிக்குது. இனு சமா அதுல இருந்து தப்பிக்குது. பட் அது மறுபடியும் தாக்குது. பட் சரியான நேரத்துல பிக் டேனியல் அங்க வரான். அவனோட பார்வை மூலமா அந்த நாயை பயமுறுத்தி அங்க இருந்து விரட்டுறா. பட் இனுவோடவும் அவளோட நாய்க்குட்டியோடவும் நிலைமைய பார்த்துட்டு ஜே அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவ இதெல்லாம் தன்னோட தப்புன்னு நினைக்கிறான். இவங்க எல்லாரும் சீக்கிரமா நாய்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அங்க அவங்க முழுசா நல்லா ஆயிடுறாங்க. இப்போ ஜே அவங்க கூட வீட்ல இருக்கா. அவன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறான். அண்ட் அவங்க கூட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறான். அண்ட் இன்னைக்கு நிறைய நடந்துருச்சு. சோ அவ ஆக்சிடென்டலா சோஃபால தூங்கிடுறான். அண்ட் அவனோட கை வெளியே தொங்கிட்டு இருக்கும் போது நாய்க்குட்டிகள் போய் அவனோட கையை லக்க ஆரம்பிக்குது. அவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் படிப்படியா அவங்களோட பயம் எல்லாம் போயிடுது. இப்போ நாம கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சீனை பாக்குறோம். இனுவும் அவளோட எஜமானிக்கு காத்துட்டு இருக்கா. பட் அப்போ அதே நாய் அவளுக்கு முன்னாடி தோன்றுது. இனு அதை சண்டை போட்டிருந்தா அது ஒருவேளை செத்து போயிருக்கலாம். பட் அப்போ ஒரு நாய் இந்த நாயை தாக்குது. ப்ரோ, நாய்களுக்கு நடுவுல ஒரு பீஃப். ப்ரோ, மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் நடுவுல ஒரு பீஃப். அண்ட் இந்த நாய் வேற யாரும் இல்ல, இனுவோட மகன்தான். நாய்க்குட்டிகள் ரொம்ப சீக்கிரமா வளரும். அண்ட் இங்க ஜே நாய்கள் கூட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டான். அண்ட் இனுவோட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம். இத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்து நாம பாக்குறோம், ஜே அவனோட நாய்கள் கூட வாக்கிங் போறான். அண்ட் எல்லா நாய்களும் செம ஃபேஷனா இருக்கு. ப்ரோ, நாய்களுக்கெல்லாம் ஏன் கூட ஃபேஷனா இருக்கு. சரி, இதோட இந்த இனுவோட சீன் முடிஞ்சு இப்போ ஆரம்பிக்குது ஃபிட்டிங் மாடல். ஃபிட்டிங் மாடல் அண்ட் டேனியலோட மதர். இதுல ஆரம்பத்துல நாம ஜாக், ஜே அண்ட் டேனியலை பாக்குறோம். பிக் டேனியல் அண்ட் ஜாக் அவனோட கைகளை யூஸ் பண்ண முடியாது. டேனியல் அவன்கிட்ட ஏதாவது குடிக்கணுமா, சில் தண்ணி, சுடு தண்ணி இல்ல வேற ஏதாவதுன்னு கேக்குறான். ஜேக்கு அது சுத்தமா பிடிக்கல. தானும் தனியா விடப்பட்ட மாதிரி இருக்கேன்னு அவன் ஃபீல் பண்றான். அவ எதுவும் சொல்லல. 3 பேருமே கெஃபடேரியாக்கு வராங்க. கண்டிப்பா பொண்ணுங்க டிலனை பார்த்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. பட் இந்த 3 பசங்களும் அவனை பார்த்து பொறாமப்படுறாங்க. முக்கியமா இந்த பையன் பியாம் கிம். இவன் ஒரு க்ளோதிங் கம்பெனிக்கு மெயின் மாடல். இப்போ டிஸ்மிசல் நேரத்துல ஒரு பையன் ஸ்கூல் கேட்டுக்கு வரான். அண்ட் பிக் டேனியலுக்கு அவனோட கம்பெனில ஃபிட் மாடல் ரோல ஆஃபர் பண்றான். எனக்கு ஃபிட் மாடல் பத்தி அவ்வளவா தெரியாது. பட் இவங்க தான் க்ளோதிங்காக மாடல் பண்ணுவாங்க. அண்ட் க்ளோதிங் ஷாப்ஸ்லயும் கிடைப்பாங்க. இந்த பையன் டிலனுக்கு ஃபிட் மாடல் ரோல ஆஃபர் பண்றான். ஜாக் அவன்கிட்ட எவ்வளவு பணம் கொடுப்பேன்னு கேக்குறான். அவன் ஒரு நாளைக்கு $100ன்னு சொல்றான். அது 2 பேருக்கும் ரொம்ப பெரிய தொகை. பட் பியாம் கிம்மு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். பட் அவனுக்கு இது ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் 1 மணி நேரத்துக்கு $30 சம்பாதிக்கிறான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து வரா அந்த க்ளோதிங்கோட ஓனர். அவனோட கம்பெனில தான் அவன் மாடலிங் பண்றான். அண்ட் அவனும் டேனியலுக்கு ஃபிட் மாடலிங் ரோல ஆஃபர் பண்றான். அவன் நான் 1 மணி நேரத்துக்கு $100, ஒரு நாளைக்கு இல்ல 1 மணி நேரத்துக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் அவனோட 2 பசங்களும் பியாம் கிம்மும் பயந்துடுறாங்க. பட் ஜாக்குக்கு காஸ்ட் கிடைக்கல. அவனோட கையில ஒரு பிளஷ் டாட்டூ இருக்கு. இப்போ நாம டேனியல் வீட்டுக்கு வரோம். அவனோட அம்மா அவன் கூட கொஞ்ச நேரம் செலவழிக்க வரான். அண்ட் இந்த நேரத்துல பிக் டேனியல் தூங்கிக்கிட்டு இருக்கான். சோ அவனோட அம்மா, நாம அவனை எழுப்பணும்.
அவன் நம்ம கூட சாப்பிடுவான்னு சொல்றான். பட் லிட்டில் டேனியல் மறுக்கிறான். அப்புறம் அவனோட அம்மா பாக்குறான். பிக் டேனியல் கிட்ட நிறைய துணிகள் இருக்கு. பட் லிட்டில் டேனியல் கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு. சோ அவனோட அம்மா அவன் கிட்ட, வா, நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றான். அவங்க அந்த க்ளோதிங் ஷாப்புக்கு போறாங்க. உள்ள போனதும் அவங்க பியாண்ட் கிம்மையும் அதே பையனையும் பாக்குறாங்க. அவன் டேனியலுக்கு 1 மணி நேரத்துக்கு $100 ஆஃபர் பண்ணான். அண்ட் முதல்ல அவங்க 2 பேருக்கும் கொடுத்து அப்புறம் மறுக்கிறாங்க. அண்ட் நம்ம கடை மூடிடுச்சு. சோ இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. லிட்டில் டேனியலோட அம்மா வற்புறுத்தல்னால அவன் ஜாக்கெட்டோட விலைய பார்க்கும்போது அவனே வெளியே வந்துடுறான். லிட்டில் லெனின் திரும்பி பார்க்கறான். அண்ட் பியாண்ட் கிம்மும் அந்த 2 பேரும் அவனோட அம்மாவை கேலி பண்றாங்க. அண்ட் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இத டேனியல் ஏத்துக்க மாட்டான். அடுத்த நாள் நம்ம பார்க்கறோம். பியாண்ட் கிம்மும் ஒரு பொண்ணும் ஓக்லி டிங்கோட க்ளோதிங்காக மாடல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முழு டீம் இருக்கு. அந்த பையனோட சம்பளமும் $100 அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓ க்ளோதிங்கோட ஓனரும் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வரான். பியாண்ட் கிமோட கண்ணு அவங்க கூட மாடல் பண்ற பொண்ணு மேலதான் இருக்கு. அந்த பொண்ணும் இந்த ஃபிட் மாடல்ஸும் ரொம்ப பிரபலமானவங்க மாதிரி தெரியுறாங்க. பட் யாரும் அவங்கள விரும்பல. மக்கள் ஏன் இவங்க ரோட்ல சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் நாம ஒரு பழைய கார் வரத பாக்குறோம். அதிலிருந்து வரா அதே பையன். அவன் முதல்ல பிக் டேனியலுக்கு ஆஃபர் பண்ணான். அவனோட பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு. போட்டோகிராஃபரும் அங்க இருக்கான். அண்ட் அவனோட தங்கச்சி வெளியே வரா. பிக் டேனியல் ஓ க்ளோதிங்கோட ஆஃபரை ஏத்துக்கல. ஏன்னு நமக்கு தெரியும். இப்போ மாடலிங் காம்படிஷன் ஆரம்பிக்குது. பியாண்ட் கிம் எல்லா விதமான ஆபத்தான போசஸையும் கொடுக்கறான். பட் அவன் கூட இருக்கிற பசங்க அவனை பார்க்கவே இல்ல. அவங்க கண்ணெல்லாம் டேனியல் மேலதான் இருக்கு. ஒரு குட்டி போட்டோ ஷூட்டுக்கு பிறகு அவங்க ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. க்ளோதிங் மேனேஜர் வந்து டேனியல் கிட்ட பேசுறான். அவன் கிட்ட, உனக்கு இன்னும் ஆஃபர் இருக்கு. உனக்கு சம்பளம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா நீ இன்னும் என்கிட்ட வரலாம். நான் உனக்கு $150, $200 கூட கொடுப்பேன் 1 மணி நேரத்துக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் பியாண்ட் கிம்க்கு பொறாம. இதெல்லாம் சரிதான். பட் க்ளோதிங் ஓனர் டேனியல் வேலை செய்யற பையனை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, நீ வேலை செய்யற க்ளோதிங் லைன் வேலை செய்யாது. அவங்க ரொம்ப கேவலமான துணிகளை செய்வாங்கன்னு. கடைக்காரனும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவன் டேனியல் கிளம்பிடுவான்னு நினைக்கிறான். பட் டேனியல் மறுக்கிறான். டேனியலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி, எங்க துணிகள் உங்களோடத விட நல்லா இருக்கும்னு சொல்றான். ஆமா நண்பர்களே, டேனியல் சி கூட வேலை செய்யாதது அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் டேனியலுக்கு சப்போர்ட்டும் பண்றான். பட் டேனியலுக்கு மாடல் பண்ண தெரியாது. அவனுக்கு போஸ் கொடுக்க தெரியாது. சோ அவன் வெறும் பியாண்ட் கிம்ம தான் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் பியாண்ட் கிம் ரொம்ப விசித்திரமான போசஸ் கொடுக்கறான். சோ இந்த போசஸ் எல்லாம் கொடுத்த பிறகு டேனியல் அப்படி ஒரு போஸ் கொடுக்கறான். அண்ட் ப்ரோ, இந்த போஸுக்கு அவ்வளவு ஒரு ஆரா. அது இங்க வெடிச்சு செதறது ப்ரோ. அண்ட் அது அவ்வளவு ஒரு ஆபத்தானது. அவன் கூட வேலை செஞ்ச பொண்ணு அவன் கிட்ட வரா. இந்த பொண்ணு ஆக்சுவலா ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அவனோட வேலை முடிஞ்சிடுச்சு. அண்ட் அவ இவன் கூட வேலை செய்ய வரா. அண்ட் இந்த டான்சர் ரொம்பவே நெருங்கி வரா. பாவம் பையன். அவ அழ ஆரம்பிக்கிறான். எப்படியோ பிக் டேனியலோட போட்டோ ஷூட் முடிஞ்ச பிறகு கம்பெனியோட ஓனர், அந்த க்ளோதிங் கம்பெனியோட ஓனர் பிக் டேனியலை ஏதாவது சாப்பிட கூட்டிட்டு போறான். அண்ட் அவங்க நண்டு சாப்பிட போறாங்க. அங்க பிக் டேனியல் பாக்குறான், நண்டு பாடி சாப்பிட இருக்கு. பிக் டேனியல் இத சொல்றான். ஏன்னா அவ வீட்ல நண்டு பாடி சாப்பிட்டதில்ல. அவ எப்பவுமே நண்டு கால் தான் சாப்பிட்டிருக்கான். அண்ட் ஏன்னு உங்களுக்கு இப்போ தெரிய வரும். அது ரொம்ப சோகமான விஷயம். அந்த பையன் என்ன சொல்றான்னா, அவனோட துணிகள் உண்மையிலேயே நல்லா இருக்கு. பட் அவனே தானே மாடல் பண்ணுவான். சோ யாரும் அவனோட துணிகளை வாங்க மாட்டாங்க. அவனுக்கு எந்த அட்டென்ஷனும் கிடைக்கல. பட் இப்போ டேனியல்னால அவனுக்கு கண்டிப்பா கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும்னு. இப்போ டேனியல் மாடலிங் மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான். அவன் வீட்டுக்கு கிளம்ப போறான். அப்போ அவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். அண்ட் இந்த பெண் வேற யாரும் இல்ல, அவனோட அம்மாதான். அவ கடைக்காரன் கிட்ட, யாரும் நண்டு கால் சாப்பிட மாட்டாங்க. சோ எனக்கு கிடைக்குமான்னு கேக்குறா. டேனியலோட அம்மா தரையில இருந்து நண்டு கால்களை எடுக்கிறா. அண்ட் இத பார்த்து டேனியலுக்கு ஆச்சரியம். அப்புறம் அவனுக்கு புரியுது. ஏன் அவன் வீட்ல நண்டு பாடி சாப்பிட்டதில்ல, வெறும் கால்கள் மட்டும். ஏன்னா அவனோட அம்மாவால நண்டு பாடிய வாங்க முடியாது. ஈவினிங் ஆகுது. லிட்டில் லெலிங் அவனோட அம்மாக்கு எல்லா பணத்தையும் கொடுக்கிறான். அண்ட் ஒரு கிராப் சூப் சாப்பிடும்போது அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்போ அவனுக்கு புரியுது, அவனோட அம்மா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவ அவனுக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. அண்ட் இந்த நாள்ல லிட்டில் டேனியல் முடிவு பண்றான். அவனோட இன்னொரு பாடிய, அதாவது பிக் டேனியல, அவனோட பெரிய பாடிய நல்ல விதமா யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு. பட் இது அவனோட ஒரு முடிவு. அது அவன் எப்பவும் வருத்தப்படுவான். இப்ப ஏன் அப்படி சொன்னா, ஏன் இந்த முடிவுக்காக அவன் வருத்தப்படுவான், இது உங்களுக்கு அப்புறம் தெரியும். இப்போ இல்ல, ரொம்ப அப்புறம். பட் மக்களே, இப்போதைக்கு இதுதான் முழு வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.